ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2ல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த கட்டமா நியமன தேர்வான நீங்க டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. பிடி அசிஸ்டன்ட்டை பொறுத்த மட்டும் உங்க எல்லாருக்குமே வந்து சிலபஸை பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. பட் படிக்கக்கூடிய பேட்டர்னை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தகுதி தேர்வு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன், டெட்டுக்கு படித்தேன், அதனால வந்து தகுதி தேர்வு படிக்க மாட்டேன், மேஜர் மட்டும்தான் படிப்பேன், மேஜரில் நான் டிகிரி லெவல் மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அகாடமி சார்பாக டெட் பேப்பர் 1 செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், டெட் பேப்பர் 2 நியமன தேர்வான பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டர்பி, இந்த 2 எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனியான பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்த பயிற்சியில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பாடம் சார்ந்த எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட்டுமே காண்டக்ட் பண்றோம். மாடல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட், யூனிட்டை பேஸ் பண்ணி டாபிக் டெஸ்ட், இந்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2ல யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த கட்டமா நியமன தேர்வான நீங்க டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடி அசிஸ்டன்ட் யூஜி டர்பி இந்த எக்ஸாமை இதே டிஆர்பி போர்டு வந்து காண்டக்ட் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது மார்ச் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி டர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கணும். பட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வருது, அதனால இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்பண்ட் ஆகும். ஓகே, அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாம் வந்து வராது, எலெக்ஷன் வந்து வரப்போகுது, எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வரப்போகுது, எந்த ஆட்சி வருதோ அதை பொறுத்து தான் நான் வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான். ஏன்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நியமன தேர்வுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த எலெக்ஷனை காரணம் சொல்லி படிக்காமல் இருக்கிறதுனாலையோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2ல மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அதனால அட்டெம்ப்ட் கொடுத்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சம் பெர்சன்ட் தவிர மீதமுள்ள எல்லாருமே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நியமன தேர்வை பொறுத்த மட்டும் அதுவும் வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் போட்டி வந்து அதிகமாக இருக்கும். வினாத்தாள் அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர எலெக்ஷன் வருது நான் வந்து படிக்க மாட்டேன், எந்த ஆட்சி வருதோ அதை பார்த்துட்டு படிப்பேன், அறிவிப்பு வந்த பிறகு தான் படிப்பேன், ஹால் டிக்கெட் எடுத்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒரு காலமும் வந்து படிக்க மாட்டீங்க. அப்படியே தான் நீங்கள் வந்து இருந்துட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ் எக்ஸாம் எப்போ வேணால் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ எலெக்ஷனுக்கான டேட் வந்து கொடுத்துட்டாங்க, கவுண்டிங் டேட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச், ஏப்ரல், மே இது வரைக்குமே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமா எந்த ஆட்சி வருதோ அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அறிவிப்பு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகே, அது வந்து மஸ்ட். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம். நான் படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சம் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே வந்து யூடியூப்பை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த பிடி அசிஸ்டண்ட்டை பொறுத்த மட்டும் உங்கள் எல்லாருக்குமே வந்து சிலபஸை பார்த்துருப்பீங்க, ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்துருப்பீங்க. பட் படிக்கக்கூடிய பேட்டர்னை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்தை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தகுதி தேர்வு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் வந்து குரூப் 4க்கு படித்தேன், டெட்டுக்கு படித்தேன், அதனால வந்து தகுதி தேர்வு படிக்க மாட்டேன், மேஜர் மட்டும்தான் படிப்பேன், மேஜரில் நான் டிகிரி லெவல் மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நியமன தேர்வு பட்டாதிரி ஆசிரியர் யூஜி டர்பி அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ராப்பராக சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம். சிலபஸில் என்ன இருக்கோ அதை நல்லா கவர் பண்ணி படிங்க. சேம் டைம் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணுற எல்லாருமே எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. யார் அப்ளை பண்ணுறாங்களோ ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி டர்பி இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 9 பாடம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க. ரெண்டாவது முந்தைய வருட வினாத்தாள் பாருங்க. முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கும்போது மட்டும்தான் வினாக்கள் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, உங்களுடைய பாடத்தில் எப்படி இருக்கு, உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா
ஸ்கூல் புக்கை பாருங்க. நிறைய பேர் வந்து பிடி அசிஸ்டண்ட்டு, நான் டிகிரி லெவல் புத்தகத்தை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அடிப்படை படிக்காமல் நீங்கள் டிகிரி லெவல் படிச்சு நோ யூஸ். ஓகே, அதனால ஸ்கூல் புக் 6 to 12 வரைக்கும் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அடிப்படையை வந்து படிங்க. அடுத்து 4வது பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்ட் ரெஃபரன்ஸ், இதை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நான் யூஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், ரெஃபரன்ஸ் வந்து படிக்க மாட்டேன், அப்டேட் ஆக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்டேட் ஆகும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறணுமே தவிர நான் போன வருஷம் மாதிரி தான் அப்படியே இருப்பேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே இருக்க வேண்டியதான். ஓகே, அதனால சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி அண்ட் ரெஃபரன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, இந்த ரெண்டையுமே வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுங்கள். இந்த ரெண்டையுமே அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் 180 வினாக்கள் முதன்மை தாள், உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் 150, 30 வினாக்கள் வந்து தகுதி தேர்வு, 180 வினாக்கள் வந்து எப்படி கேட்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய பாசிபிளாக இருக்குமே தவிர நான் எதுவுமே படிக்க மாட்டேன், 10ல் 11 நான் படிப்பேன் அப்படின்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், பர்மனண்டாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பே வந்து கிடைக்காது. அதனால டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிங்க, ப்ராப்பராக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் மட்டும்தான் உங்களை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக வந்து பணியில் அமர வைக்கும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக டெட்டு பேப்பர் 1 செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், டெட்டு பேப்பர் 2 நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு, பிடி அசிஸ்டன்ட் யூஜி டர்பி, இந்த 2 எக்ஸாமுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனியான பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாடம் சார்ந்த எல்லா டேட்டாவுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட்டுமே காண்டக்ட் பண்ணுறோம். மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட்டு, யூனிட்டை பேஸ் பண்ணி டாபிக் டெஸ்ட்டு, இந்த மாதிரி 4 வகையான டெஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் ஈஸியாக வந்து அசஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஆஃபர் வரை போயிட்டு இருக்கு. இந்த ஆஃபரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃபீஸில் நீங்களும் ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்குமே இருக்குது. டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டான நியூஸுமே அதில் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் நம்பர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, கான்டெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜ் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுற பட்சத்தில் அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 யார் பாஸ் பண்ணிடுவாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.